நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போது நமது பாத்ரூமில் குளிக்கிற தண்ணி எல்லாம் போக மாட்டுது, தண்ணி சரியாக போக மாட்டுது. அது என்ன ஏதுன்னு பார்த்தேன், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ வாருங்க பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, திறந்துட்டேன். ஐயோ என்னடா இவ்வளோ சேக்கடை இருக்குது, ஐயோப்பா ஏகப்பட்ட முடி தான், பெண்களோட கூந்தல் முடி. குளிக்கிறனால தலை சீவி இருக்கும்போது ஒரு முடியாக போய் மொத்தமாக பார்த்து எப்பா ஐயோ ஐயோ இது பார்க்கறதுக்கு சகிப்பு தன்மை தான் வேணும் அவசியம். ஏன் இதை இந்த வீடியோ நான் போடுறேன்னா, உங்கள் பாத்ரூம்லேயும் இது போல் அடைச்சின்னு தண்ணி வராமல் இருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணி எப்படா தண்ணி போடுறதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகும். ஏன் நான் இப்படி கண்டுபிடிச்சேன், காலையில் துணி துவைச்சேன், வைக்கும்போது தண்ணியே போகல, பயங்கர டென்ஷன். நடாது நாம்ளே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நம்ம மனைவி பிள்ளைகள் எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க, துணி துவைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்போ திறந்து பார்த்தா அவங்களே என்கிட்ட சொல்லலை இதுமாதிரி தண்ணி வரலன்னு. ஆனால் கஷ்டத்தோட கஷ்டம் அவங்க என்ன செய்ட்டாங்க, தண்ணி தான் போல பார்க்குது, நம்ம தலையேற்று என்ன சேர்த்து நம்ம துணி துவைச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க மனசில் வச்சுக்கின்னு துணி துவைச்சிக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்க்குறேன் ஃபுல்லாகவே அடைஞ்சி போய்கிட்டு பாருங்கள். இவ்வளோ முடி பாருங்கள், எல்லாம் முடி தான், கூந்தல் முடி, பெண்கள் முடி தான். முடி எல்லாம் போய் அடிச்சிக்கின்னு எப்படி போகும் இவ்வளோ தண்ணி. ஆனால் இதை யார்கிட்ட சொன்னீங்கன்னா, எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர்கிட்ட சொன்னீங்கன்னா, இவங்க என்ன செய்வாங்க, தண்ணி போட சரியா இதை உடச்சி தான் எடுக்கணும், இதை உடச்சி புதுசாக இது போடணும், லைன் போடணும் அப்படி சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்றதுக்காக தான் இந்த போகிற வீடியோ. இதில் அடைப்பு வந்துருச்சு, எடுத்துட்டேன், தண்ணி ஃப்ரீயாக போகணும் மேலும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம மனைவி பிள்ளைகளுக்காக நம்ம பாத்ரூம்லலாம் க்ளீன் பண்ணி படுறது தப்பு இல்லை, புரியுதுங்களா. அடுத்தவங்க பாத்ரூமில் தான் யூஸ் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நம்ம பாத்ரூமில் நம்ம இப்போ சுத்தமாக வச்சுக்கணும். மனைவி பிள்ளைகள் அவங்களுக்கு பெண்கள் பொறுத்தளவுக்கு செய்யறதுக்கு கூச்சப்படுவாங்க. இந்த வேலைலாம் நம்ம ஆண்கள் தான் இதை செய்யணும். ஆண்கள் தான் குடும்ப தலைவர், அவங்க தான் செய்யணும். இதை தெரிஞ்சு கொண்டு நீங்கள் உங்கள் பாத்ரூமில் நன்றாக சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பாத்ரூம் இது மட்டும் க்ளீன் பண்ணல, செப்டி டேங்கு, இந்த வாஷ் பேஷனு, இந்த லெட்டின் பேஷனு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தினேன். அவங்க போன பிறகு என்னை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க நான் சொந்த ஊர் கடலூர் மாவட்டம், நான் வேலை செய்கிற இடம் நீலகிரி மாவட்டம். நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். வாடகை வீடுன்னு சொல்லிட்டு மாணவரே செய்யக்கூடாது. ஏன்னா வாடகை வீடு நம்ம வீடை போல் பார்த்துக்கணும். அப்போ தான் வாடகை வர்றவங்களும் நம்ம மேலே அன்பு வைப்பாங்க, நம்பி நம்மளை வைப்பாங்க. ஓகேங்களா, அதனால் நீங்கள் இதுமாரி பாதுகாப்போடு சுத்தமாக செஞ்சு சுத்தப்படுத்தி தண்ணியை க்ளீன் பண்ணுங்கள். டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யுங்க, பாதுகாப்பாக இருங்க. அப்புறம் மறுபடியும் என்ன செய்ய போகிறேன், இந்த அடாப்டர் போட போகிறோம். அடாப்டர் அப்படியே போடக்கூடாது, கழுவிட்டு போடணும். அடாப்டர் அப்படியே போடக்கூடாது, கழுவிட்டு போடணும். கழுவிட்டு போட்டால் தான் அது மறுபடியும் அடைப்பு இல்லாமல் இருக்கும். ஓகேவா, மறுபடியும் அப்படியே முடி போய் மாட்டிங்க கூட. இது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் அப்பப்போ க்ளீன் பண்ணி போடணும், அதுதான் நல்லது. அதை கரெக்டாக லாக் பண்ணி போடணும். ஓகேவா, நன்றி வணக்கம். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காங்க, என்னடா இது இந்தமாரி வீடியோலாம் போடுறாரு இவர் நினைக்காதீங்க. உங்களுக்கு நன்மைக்காக தான் அவர் போட்டேன். இந்த அடாப்டரு போட்டுட்டேன். ஓகேங்களா, அடாப்டரும் போட்டேன், தண்ணி இனிமேல் அதை போடுவோம். அதே போல் இது மேலே இருக்கிற இதுவும் அதே போல் இதுவும் கழுவி போடுறோம். ஓகேங்களா, கழுவி போட்டு சுத்தப்படுத்தி போடுறோம். ஓகேங்களா, இது யார் செய்கிறேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பார்க்கணும். விடுங்களா, அடுத்தவங்க பார்க்க விடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு 10 ரூபா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதனால் நீங்கள் லாக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இது பின்னா நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, இந்த முடியா அல்லது வெறும் பேப்பரான்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அதனால் நான் செக் பண்ணி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். முடி தான் ஃபுல்லாக முடி தான், தலை கூந்தல் முடி தான். பாருங்க, கூந்தல் முடி தான், ஃபுல்லாக கூந்தல் முடி தான். ஓகேவா, ஃபுல்லாக முடி தான். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னடா இது பொய் சொல்கிறாரா அல்லது உண்மை தான் சொல்கிறாரான்னு தெரியாதுல்ல உங்களுக்கு. அதனால் அந்த நேரடியாகவே சொல்கிறேன். பெண்களுடைய தலையோட முடி, பெண்கள் கூந்தல் முடி, பெண்கள் பொறுத்தளவுக்கு முடி கொட்டினே இருக்கும். எவ்வளோ தான் நீங்கள் என்னென்ன எண்ணெய் போட்டாலும் சேர்த்தான்,
உலகத்தில் சிறந்த எண்ணெய் போட்டாலும் கேட்டா அந்த முடி கொட்டிக்கொண்டே இருக்கும். கடவுள் படைப்பு அப்படி. ஆனால் வளர்ந்து கொண்டே இருக்கும், கூட்டிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பாத்திரமனையும் இதுமாரி தான் இருக்குது. பாருங்கள், சகிப்புத்தன்மை தான் வேணும் அவசியம். நம்ம கணவன் தான் நம்ம செய்யணும், தகப்பன் தான் நம்ம பாத்திரம் போல் க்ளீன் பண்ணி வைக்கணும். பெண்களுக்கு தெரியாது இதை பற்றி, பெண்களுக்கு தெரியாது. அதனால் இது போல் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.